அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கடற்கரையிலிருந்து காட்பாடி வரை வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரு. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த வந்தே பாரத் ரயில் பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் தற்போது வந்தே மெட்ரோ ரயிலை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்திய ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை திருப்பதி, சென்னை கடற்கரை, காட்பாடி இடையே வந்தே மெட்ரோ ரயிலை இயக்க இந்திய ரயில்வே நிர்வாகம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ரயில் பெட்டிகள் பஞ்சாப் மாநிலம் கபூர்தலாவில் உருவாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது இயக்கப்படும் மெட்ரோ ரயில்கள் போலவும் அதே நேரத்தில் வந்தே பாரத் ரயில்களை போன்ற கட்டமைப்புடன் ரயில் பெட்டிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த ரயிலில் 240 கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ள முக்கிய நகரங்களை இணைக்கும் வண்ணம் இந்த ரயில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 100 பேர் அமர்ந்து செல்லவும் 200 பேர் வரை நின்று செல்லவும் வகையில் 12 பெட்டிகளுடன் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயங்கும் வகையில் வந்தே மெட்ரோ ரயில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏசி வசதிகள், தானியங்கி கதவு, மொபைல் போன் சார்ஜிங் வசதி, கண்காணிப்பு கேமராக்கள், அதிநவீன கழிவறைகள், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள் ஆகியவற்றுடன் இந்த ரயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னை கடற்கரை, காட்பாடி இடையே இயக்கப்படும் இந்த வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது இன்று தொடங்கியுள்ளது. சென்னை கடற்கரையில் இருந்து காலை 9:30 மணிக்கு சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது. ராயபுரம், பெரம்பூர், வில்லிவாக்கம் வழியாக காலை 11 மணிக்கு அரக்கோணம் வந்தடையும் இந்த வந்தே மெட்ரோ ரயில் அதனைத் தொடர்ந்து காட்பாடிக்கு காலை 11:55 மணிக்கு சென்று சேர உள்ளது. மறுமார்க்கத்தில் மீண்டும் இதே தடத்தில் மதியம் 12:15 மணிக்கு காட்பாடியில் புறப்பட்டு மதியம் 2 மணிக்கு சென்னை கடற்கரை வந்தடைய உள்ளது. மேலும் இந்த ரயிலை வருங்காலத்தில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்குவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாகவும், அடுத்ததாக சென்னை திருப்பதி இடையேயும் அதைத் தொடர்ந்து 180 நகரங்களை இணைக்கும் வகையிலான வந்தே மெட்ரோ ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தென்னக ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.